வெல்கம் டு பட்டணம் விளாக்ஸ். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? மதுரை நெல்பேட்டை ஆட்டு இறைச்சி மார்க்கெட் தான் வந்திருக்கோம். இது வந்து மொத்த விலை மார்க்கெட்டு. ஒரு நாளைக்கு வந்து 1500 ஆடு கிட்ட வந்து கட் பண்ணி சேல் பண்றாங்களாம். தலை தனியா, கால் தனியா, குடல் தனியா, நுரையீரல் தனியா, கறி தனியா, எலும்பு தனியா அப்படி சேல் பண்றாங்களாம். இந்த வீடியோல ஃபுல்லா நீங்க என்ன பார்க்க போறீங்க, ஆட்டோட ஸ்பாட்ஸ்ல எவ்வளவு விற்கிறாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. பாத்தீங்கன்னா நெல்பேட்டை மட்டன் மார்க்கெட் இந்த பக்கம் இருக்கு. நல்லா மெயின் ரோட்ல வந்து உள்ள சந்துக்குள்ளதான் ஃபுல்லா வந்து மட்டன் மார்க்கெட். இதுக்குள்ளேயே தான் மீன் மார்க்கெட் இருக்கு. அப்படியே வெளியே பாத்தீங்கன்னா மெயின் ரோடு வெளியே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நாட்டுக்கோழி வித்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நாட்டுக்கோழி விற்கிறாங்க, அந்த சைடு நாட்டுக்கோழி விற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவங்ககிட்ட நாட்டுக்கோழியோட விலை வந்து எவ்வளவு விற்கிறாங்க கேட்போம். அதுக்கப்புறம் மட்டனோட விலை எவ்வளவு விற்கிறாங்க கேட்கலாம். சரி வாங்க. அண்ணே, நாட்டுக்கோழியோட விலை எவ்வளவுண்ணே? நாட்டுக்கோழிக்கு தான் வந்து 650 ரூபாண்ணே. இப்ப முட்டைக்கோழியா இல்ல முட்டைக்கோழியா இருக்கு, வெடைக்கோழியா இருக்கு. வெடைக்கோழியா இருக்கு. கோழி வந்து எடை போட்டு கிலோ கணக்குல கொடுக்குறீங்களா இல்ல எப்படி? கிலோ கணக்காகவும் கொடுப்போம், கை மதிப்பாகவும் கொடுப்போம். கை மதிப்பு. முட்டை ரேட்டுண்ணே? முட்டை ரேட்டு 10 ரூபா போடுவாங்க. நம்ம பார்த்து அதுல ஒரு ரூபா கம்மி பண்ணி 9 ரூபா 8 ரூபா இந்த மாதிரி கொடுப்போம். ஒன்லி நம்மகிட்ட ஒரிஜினல் நாட்டுக்கோழி. ஒரிஜினல் நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டு சேவை இருக்கு. சேவைனா கிலோ 550 ரூபா. கிலோ 550 ஒரிஜினல். இல்ல எப்படி நம்ம ஒரிஜினல் டூப்ளிகேட்னு பார்க்கலாம். ஒரிஜினல்னா நம்ம சேவை வந்து கிராம் சேவை வந்து கொஞ்சம் வரப்பா இருக்கும். பண்ண சேவைனா கொஞ்சம் உருண்டையா கறிக்கோழி மாதிரி இருக்கு. அதை நம்ம பார்த்து மக்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு கொடுப்பேன். நான் கேட்கறத கேட்டுருவேன். நான் இல்ல எனக்கு இதே போதும்னா இதே கொடுத்துருவேன். நான் இது ஒரிஜினல் ஃபுல்லா வச்சிருக்கு. ஒரிஜினலும் இருக்கு, அந்த செகண்ட் இருக்கு. வச்சிருக்கீங்க, காட்டுங்க. எங்க ஒரிஜினல் எப்படி இருக்குன்னு காட்டுங்க பாப்போம். எப்படி பாக்குறது ஒரிஜினல்னா? எப்படி பாக்குறது? ஒரிஜினல்னா அந்த மாதிரி நல்லா வந்து வடப்பா இருக்கு. அந்த மாதிரி இங்க பாருங்க. இந்த மாதிரி இருக்குமா ஒரிஜினல்? நல்ல வடப்பா இந்த மாதிரி நல்லா நாட்டு சேவை. கிலோ 550 ரூபா. 550 ரூபா. அதே இது வந்து கிராஸ்னா இதுனா உங்களுக்கு விலை கம்மி. விலை கம்மி. ஆமா, ஜனங்க கேட்பாங்க. நாடு வேணும் அப்படின்னா நாடு எடுத்து கொடுத்துருங்க. ஓகே, எவ்வளோண்ணா இது? இது வந்து கிலோ 400 ரூபா. 400 ரூபா. அது 550 ரூபா. அது 550. சூப்பர் சூப்பர். இப்போ நம்மகிட்ட நாட்டுக்கோழி முட்டை எவ்வளோக்கா? முட்டை 10 ரூபா. முட்டை 10 ரூபா. எங்க கொஞ்சம் எடுத்து காட்டுறீங்களா? எடுத்து காட்டுறேன், வாங்க காட்டுங்க. அக்கா இது எவ்வளோக்கா முட்டை? 10 ரூபா. 10 ரூபா. இதுதான் ஒரிஜினல் முட்டை. பெருசு ஒவ்வொரு இதுல பெருசா இருக்கு. அதுல பெரிய கோழிண்டா பெரிய கோழி வம்சம், அது பெரிய முட்டை. சின்ன கோழிண்டா சின்ன முட்டை. சின்ன முட்டை வருது. ஓகே ஓகே. இதுல அந்த கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விக்கிறாங்களா? அதெல்லாம் முட்டைல இல்லக்கா, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? கலர் குடுக்குறவங்க இருக்காங்க, நம்மளுக்கு அதுதான் தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம இது இப்ப பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருக்குல்ல இந்த முட்டை, ஆனா இதுலயே வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கு. அதுல எப்படி? அது வந்து டார்க்கா இருக்கிறது வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லுவாங்க. அது கலர் குடுக்குறாங்க. இது சாதாரண நாட்டுக்கோழி முட்டை. சாதாரண நாட்டுக்கோழி. ஓகே, சூப்பர். என்னண்ணே அரை சென்ட்டுக்கு நாட்டுக்கோழியா வச்சிருக்கீங்க? நாட்டுக்கோழி ஒரிஜினல் கோழிப்பா. டைம்ல திருவிழா நடக்குதுல, ஆமா, அதுக்காண்டி சீசன் டைம்லப்பா. ஓகே, மாசம். எவ்வளவுண்ணே விலை நம்மகிட்ட? கிலோ 500 ரூபா. நாட்டுக்கோழி மட்டும் தான் நானே? நாட்டுக்கோழி மட்டும் தான். ஒரிஜினல் எவ்வளவுண்ணே? ஒரிஜினல் தான் 500 ரூபா. பண்ணக்கோழி 300 ரூபா. 300 ரூபா. எது ஒரிஜினல் எது? நான் பண்ணக்கோழி காட்டுங்கண்ணே. அப்படியே மக்களே உள்ள அப்படியே கொஞ்சம் ஜூம் வச்சு காட்டுறா. அண்ணன் சொல்றா, தெளிவா சொல்றா. எப்படின்னா நல்லா மொக்கையா இருக்கும், முடி புசு புசுன்னு இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு பண்ணக்கோழி. பண்ணக்கோழி. வேற எதுன்னு வேற எதை பார்த்து பார்க்கலாம்? இந்த மாதிரி பார்க்கலாம், உடம்ப பார்க்கலாம். அது கையில புடிச்சாலே தெரிஞ்சிரும். புசு புசுன்னு இருக்கும் இந்த முடி பூரா. இது பண்ணக்கோழி. பண்ணக்கோழி. ஆமா, உங்களுக்கு இது ஒரிஜினல் நாட்டுக்கோழி. ஆமா, இது வந்து செகண்ட் குவாலிட்டி இருக்கு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இருக்கு கையில பிடிக்கலையே நம்ம அழகா கண்டுபிடிச்சோம். நல்லா சவுண்ட். ஆமா, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதுல செகண்ட் வச்சிருக்கீங்களா? ஆமா, இப்ப செகண்ட் காட்டல. இது செகண்ட் குவாலிட்டி. இதுக்கு அப்புறம் எது இருக்கா? இல்ல ரெண்டு ஐட்டம். ரெண்டு ஐட்டம் தான். ஓகே, இப்ப சேவல்ல சொல்லிட்டீங்க, கோழில சொல்லுங்க. பொட்டக்கோழில சொல்லுங்க. பொட்டக்கோழி ஒரிஜினல் தான் இருக்கு, டூப்ளிகேட் தான் இருக்கும். பண்ணக்கோழி. இது பண்ணக்கோழி. ஆமா, இது ஆனா புசு புசுன்னு இல்லல? ஆமா, இது பண்ணக்கோழி, பண்ணையில வளர்க்கிறது. ஓகே. ஆமா, நாட்டுக்கோழி இதா இருக்கு.
நாட்டுக்கோழி. அதே மாதிரி தான் இருக்குமா? அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணுமா எப்படி? ஆமா, அது உடம்பு கொல கொல கொலன்னு இருக்கு. அதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, அந்த முடியெல்லாம் பார்த்தா புசு புசுன்னு இருக்கும். ஆமா, நாட்டுக்கோழி கொஞ்சம் நல்லா நீளமா மஞ்சளா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே. இப்போ அண்ணே, இப்போ வெளியூர் வெளி மாவட்டத்துல உங்களுக்கு வந்து கால் பண்ணி கேக்குறாங்க, கோழியெல்லாம் அனுப்புவீங்களா? அனுப்பியிருக்கோம் எல்லாத்துக்கும் ஊருக்கு அனுப்புவீங்க. எந்த ஊர்ல இருந்தா அனுப்புவீங்க? ஆமா, எல்லாத்துக்கும். நம்பர் சொல்லிருங்க, உங்க நம்பர். நம்ம 7845981353. இது என்னோட நம்பரு. கால் பண்ணா நீங்க எவ்வளவு கோழி? ஆமா, எல்லாத்துக்குமே நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். கோயிலுக்கு ஆர்டர் எல்லாமே. முட்டைல எவ்வளவு நாட்டுக்கோழி முட்டை? முட்டை 10 ரூபாய்க்கு தருவேன். கொஞ்சம் காட்டுங்க. அது நான் ஒரிஜினலா, அதுல செகண்ட்ஸ் எது இருக்கானே? இதுல செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இது என்ன ஒரிஜினலா செகண்டா? இது நாங்க ஒரிஜினல் தான் சொல்றோம். நாங்க 15 வருஷமா விக்கிறோம். சொல்றீங்கன்னா ஒரிஜினல். நாங்க 20 வருஷமா விக்கிறோம். ஓகே, நாட்டுக்கோழி முட்டை தான் விக்கிறோம். ஆனா மக்களும் என்ன வாங்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு சேல்ஸ் ஆகிட்டு தான். சரி, இப்ப சொல்லுங்க, இது ஒரிஜினலா? ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை தான். எங்களுக்கு அலங்காநல்லூர், பாலமேடு, அங்கிட்டு இருந்து நல்லா 4 வாரியில தூக்கிட்டு வந்து 4 அந்த அலங்காநல்லூர், திண்டுக்கல், பள்ளப்பட்டி இந்த லைன்ல இருந்தே வரும். நத்தம் இந்த லைன்ல இருந்தே கிராமத்துக்காரங்க கொண்டு வந்து போடுவாங்க. அவங்க குடுக்கறது. ஆனா இது ஒரிஜினல் அவங்க சொல்லி தான் கொடுக்குறாங்க. நாங்க அதை ஒரிஜினல் மக்கள்கிட்ட நாங்க தெரியப்படுத்தி தான் விக்கிறோம். ஆனா உங்களுக்கு தெரியாதா ஒரிஜினல் டூப்ளிகேட்? இது நமக்கு தெரியும்ல, கையில கணத்தை பார்த்தா தெரிஞ்சிடாதா ஒரிஜினல் இது டூப்ளிகேட்? இது நான் என்ன பொறுத்தவரை இது ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கு. ஆமா, நான் அது ஒரிஜினல் தான் சொல்லுவேன். டூப்ளிகேட் வந்து இந்த இருக்குல்ல, இது டூப்ளிகேட் முட்டை. இது எப்படி இத நம்ம கரெக்ட்டா நம்ம கணிச்சிரோம். இத நாங்க தனியாவே எடுத்து வச்சிருவோம். இது எப்படி சொல்வீங்க டூப்ளிகேட்னு? அது இந்த இத பார்த்தா தெரியாது. ஓ, சொரன்னா வருது. சொரன்னா வருதுன்றதுக்காக இல்ல. இது வந்து பொதுவாவே இது தெரிஞ்சு பெருமை டூப்ளிகேட் முட்டைன்னு. எப்படி நீ சொல்லுங்க, அததான் சொல்றேன்ல. பக்கத்துல இருக்கு பாருங்க, இந்த மாதிரி வெள்ளைத்தன்மை எல்லாம் இருக்கும் பாருங்க. ஆமா, வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா? ஆமா, புள்ளி புள்ளியா அங்கங்க இருக்கு. இது ஒரிஜினல். வித்தியாசம் தெரியுதா? இத பாத்தீங்கன்னா எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு கலர்லயே பாருங்க, இந்த கலர்ல பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க புள்ளி புள்ளியா இருக்கிறது வந்து இது ஒரிஜினல் கிடையாது. ஃபுல்லா வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, லைட் ப்ரௌனிஷா, இதுதான் வந்து ஒரிஜினல் சொல்றாங்க. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து பரபரன்னு காலையிலே வந்து ஆட்டு குடலை வெட்டிட்டு இருக்காரு. எவ்வளவு பிரைஸ்க்கு வந்து விற்கிறாருன்னு கேட்டு பார்க்கலாம் வாங்க. அண்ணா, நம்மகிட்ட என்னென்ன விற்கிறீங்க? அந்த குடல், தலை, கால், ஈரல், செவரட்டி எல்லாம் இருக்கு. ஓகே, எவ்வளோண்ணா ஒரு பிரைஸ் சொல்லுங்க? குடல் 300 ரூபால இருந்து 500 ரூபா வரையும் இருக்கு. முறையில் 50 ரூபா, வாட்டின கால் 150 ரூபால இருந்து 200 ரூபா வரையும் இருக்கு. தலை, வாட்டின தலை 250 ரூபா, 200 ரூபா. மூளை 80 ரூபா, செவரட்டி 150 ரூபா. பொருளுக்கு தக்கன. அந்த குடல் வந்து வெயிட்ட தகுந்த மாதிரி நீ கொடுப்பீங்க. குடல் பெருசு இருக்கு. சிறுசா இருந்தா 250 ரூபால இருந்து 300 ரூபா வரைய, பெருசா இருந்தா 400 ரூபால இருந்து 500 ரூபா வரைய. இங்க வாங்கினா இந்த சிலிப்பியோட அப்படியே வரும். இந்த சிலிப்பி கூட ஃபுல்லாவே கொடுத்துறீங்க. ஆமா, 5 பொருள் அப்படியே வரும். அந்த ஆட்டுத்தலை வாட்டி இல்லாம அப்படி உரிச்சு தந்தீங்கன்னா அது எவ்வளவு ரேட்? வாட்டினா வாட்டுறதுக்கு 50 ரூபா கூடும், உரிச்சா 200 ரூபா, வாட்டி ஈட்டி கொடுத்தா 250 ரூபா, பெருசா இருந்தா 300 ரூபா வரும். சரி, ஓகே. ஏர்லி மணிக்கு வந்து ஆடை வந்து உரிச்சு தொங்க விட்டாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் இங்கே வந்து கறி மட்டும் தான் சேல் பண்ணுறாங்க. எவ்வளோ விலைக்கு வந்து கறி சேல் பண்ணுறாங்கன்னு கேட்டுக்கலாம் வாங்க. நம்மகிட்ட கறி ரேட் எவ்வளோண்ணே? நம்மகிட்ட தனிக்கறி 1000 ரூபா, எலும்பு கறி 900 ரூபா, ஈரல் 1200 ரூபா, செவரட்டி கிலோ 3000 ரூபா. 3000 ரூபா கிலோ, 3000 ரூபா. ஓகே. நம்மகிட்ட 2 ஆடுமே விற்கிறீங்களா? இல்லை, எல்லா ஆடும் இருக்கு. செம்பரியாடு இருக்கு. செம்பரியாடுல வந்து கொங்காடு இருக்கும். ஓகே. இதுக்குள்ளே டேஸ்ட் நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நம்ம கொடுக்கறது வந்து கறியை உரிச்சு சுத்தம் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். ஓகே. முன்னாடி இருக்க ஸ்டவ்ல இருந்து எல்லாமே நம்ம உரிச்சு தான் சுத்தம் பண்ணி கொடுப்போம். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆடு கட் பண்ணுவீங்க? நம்ம ஒரு நாளைக்கு 8 ஆடு 9 ஆடு நல்லமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைனா 30 ஆடு 25 ஆடு இருப்பீங்க. ஓகேண்ணா. இப்போ ரெண்டுமே சொன்னீங்களா, செம்பரியும் வெள்ளையும் ஒரே ரேட்டு தான்? ஆமா, ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். இப்போ நான் வந்து வெள்ளாடுன்றது வந்து பத்தியத்துக்கு சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டுக்கு சாப்பிடுறதுன்னா செம்பரியாடு. இதுல எப்படி நான் வெள்ளாடும் செம்பரியாடும் கண்டுபிடிக்கிறது? நீங்க மொத்தமா வச்சுட்டீங்க. பக்கத்துல பக்கத்துல வந்து திக்கா இருக்கும்னா, என்னன்னா கறி வந்து திக்கா இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும். ஓகேண்ணா. இது வெள்ளாடு செம்பரியாடுன்றப்போ வந்து ரோஸ் கலர்ல இருக்கும். ரோஸ் கலர். ஓகே. இது வந்து நல்ல ரெட்டிஷா இருக்கு. உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் டிஃபரெண்ட் தெரியும். ஓகே ஓகே. இது ரெட்டிஷா இருக்கு, லேஸ் ரோஸ் கலர்ல இருக்கும். ஓகே. அதே மாதிரி அடுத்து காட்டுறீங்க. நல்லா ரெட்டா இருக்கு பாத்தீங்களா? ஓகே. இது வந்து பொங்காடு. பொங்காடு ரோஸ் கலர்ல. ஓகே. உள்ள லைட்டா ரோஸ் கலர்ல. இங்க பாருங்க, துடிக்குது பாத்தீங்களா? நல்லா ஃப்ரெஷ்ஷா அன்னன்னைக்கு இருக்கிறது தான். ஏன்னா இப்போ நம்ம தேவைக்கு நம்ம இருப்போம். உள்ள வைக்கிறது அந்த மாதிரிலாம் நமக்கு தெரியாது. ஓகே. இப்போ மொத்த ஆர்டர் ஏதாவது கேட்குறாங்கண்ணா, ஃபங்க்ஷன் கேட்குறாங்கன்னா வெளியூர் மாவட்டத்துல இருந்து கூட கேட்குறாங்க, நீங்கள் அனுப்ப முடியுமா? கண்டிப்பாக அனுப்பிச்சிடலாம். அனுப்பிச்சிடலாம். உங்கள் நம்பர் மட்டும் சொல்லுங்கள். 8870 713546.
ஓகே. குடலா, தலையா, காலா, மூளையா, ரத்தமா, என்ன வேணும்? பொருள் பூரா தரமான பொருள், நல்ல பொருளா இருக்கு எங்க கடையில. நேர்மையான வியாபாரம். ஒவ்வொரு விலை சொல்லுங்க. விலை சொல்ல முடியாது. விலை சொல்ல மாட்டேன். ஆஹா, இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு நம்ம செத்து போயிட்டாலும் சொல்றாங்க சாயங்காலம். இல்ல அன்னன்னைக்கு ரேட்டு, அன்னன்னைக்கு மார்க்கெட். ஓகே. இன்னைக்கு மார்க்கெட் விலை சொல்லுங்க. அதுதான் விலை. சொல்ல மாட்டேன். ஏன் விலையே சொல்ல மாட்டேன். விலை சொல்ல மாட்டீங்க? விலை சொல்லவே மாட்டேன். ஓகே ஓகே. நம்மகிட்ட என்னென்ன விக்கிறீங்க? என்னட்ட கறியை தவிர குடல், தலை, ஈரல், காலு, மூளை, நாக்கு எல்லாமே இருக்கு. ரத்த வரைக்கும் இருக்கு. ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளவு ரத்தம் சேல் பண்ணுவீங்க? அது சொல்ல முடியாது. அதுவும் சொல்ல மாட்டீங்க. ஓகே. குடலும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. இந்த வெரைட்டிஸ்ல எதையுமே சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்க. ஏன் சொல்ல மாட்டேன்னா, ஒரு நேரம் விற்கும், ஒரு நேரம் விற்காம போயிடும். அந்நேரம் விற்கலாம் தர்மம் பண்ணிட்டு போயிருவேன். இது தர்மம் பண்ற கடை. ஓகே. நேர்மையான வியாபாரம், நீதியான காசு. இப்ப நீங்களே கட் பண்ணி கொடுத்துறீங்க? எல்லாமே செஞ்சு கொடுத்துரும். குழம்பு வைக்கிற வேலை ஓ வேலை, என் வேலை கிடையாது. கப்பு கப்பா ரத்தம் சேல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம குடல், தலை எல்லாம் சேல் பண்றாங்க. எவ்வளவு ரேட்ல விக்கிறாங்கன்னு கேட்கலாம். ஆனா இங்க ரத்தம் எவ்வளவுண்ணே? ஒரு கட்டி 40 ரூபா. 40 ரூபாய் கொடுக்குறோம். குடல் 300 ரூபால இருந்து 350 ரூபா, 400 ரூபா, குறைஞ்ச 300 ரூபா. தலை 250 ரூபா, 200 ரூபா. ஓகே. பெரிய தலை 350 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளவு ரத்தம் சேல் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு 60 பொறுத்து இருக்குங்க. 60. ஆமா. ஞாயிற்றுக்கிழமை பண்ணும் போது ஒரு 2 வாலி காலி பண்ணுவோம். 2 வாலி வந்து ஒரு வாலி ஹோட்டல் கடைக்காரங்களுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. வாலியில பிடிச்சி வச்சிருக்கீங்க? பிடிச்சி வச்சிருந்தா வச்சிருக்கோம். அப்படியே எங்க அப்பாங்க பாருங்க. ஆனா உன்னை எடுத்து காட்ட முடியுமா? பாருங்க, நல்லா அல்வா மாதிரி கட்டியா இருக்கு பாருங்க. அன்னன்னைக்கு பிடிக்கிறது? அன்னன்னைக்கு பிடிக்கிறது. ஓகே. ஆனா ஒரே நாள் சேல் ஆயிடும்? ஒரே நாள் சேல். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா ஆட்டுக்காலும் ஆட்டுத்தலையை வாட்டிட்டு இருக்காங்க. அந்த ஆட்டுத்தலையும் ஆட்டுக்காலும் எப்படி வாட்டுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்கால எப்படி வாட்டுறீங்க? அது ப்ராசஸ் சொல்லுங்க. ஆட்டுக்கால எப்படி வேணா அடுப்பு கறி போட்டு எல்லாம் இது பண்ணி கம்பி கம்பிலாம் மாட்டி இந்த மாதிரி வாட்டுறோம். அடுப்பு கறி போட்டாதான் அது பேன் மாதிரி காற்று வரும். சரிங்க. காற்று வந்தோடய கீழே அடுப்பு கறி போட்டோடய மேலே அனல் வந்து 4 காலா போட்டு வாட்டி தலையும் வாட்டி. தலை வந்தோடனே அடுப்பு கறியில போட்டு வாட்ட ஆரம்பிச்சாங்க. ஆமா. அதுக்கப்புறம் ஒரு கம்பி பிடிச்சி வாட்டிட்டு இங்க அந்த புற முடி இருக்கும், சின்ன சின்ன முடி இருக்கக்கூடிய இந்த கம்பியை வச்சு தேய்ச்சிட்டு கழுவுவாங்க. கழுவிட்டு அடுத்து மஞ்சள் போடுவாங்க. மஞ்சள் போட்டு அப்படியே சேல் பண்ணிடுவாங்க. சேல்ஸ் இப்போ வாட்டருக்கு எவ்வளோண்ணே வாங்குறீங்க? நம்ம மீடியம் கடைக்காரங்களுக்கு 50 ரூபா. சரிங்கண்ணா. சில்லற கஸ்டமருக்கு 60 ரூபா. 60 ரூபா. இப்படி தலைகால ஒரு செட்டுக்கு கல்யாண உருப்படி வரும் 150 ரூபா. 150 ரூபா ஒரு செட்டுக்கு. ஓகே. எவ்வளோ தலை கொடுத்தாலும் வாட்டி கொடுங்க? எவ்வளோ தலை. ஓகே. இப்போ ஆர்டர் கொடுங்கன்னா மொத்தமாக முன்னாடி நீங்கள் சொல்லணும். ஃபோன் அடிச்சு நீங்கள் தலைகால் கொண்டு வரோம், நீங்கள் வாட்டி தர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா. சரி, ஓகே. இப்போ தலை வாட்டிட்டு இருக்கீங்களா? ஆமாண்ணா. எப்படிண்ணே வாட்டுறீங்க? எப்படி உங்களுக்கு தெரியும் அது வாடி நல்லா வெந்துருச்சு, அந்த உறிஞ்சிருச்சு அப்படின்னு எப்படி பார்ப்பீங்க? அதான் ஃபுல்லாக அந்த முடியை பூரா கறிக்கிடுவேன். ஓகே. முடியை ஃபுல்லாக கறிக்க முடிச்சு அந்த கம்பி இருக்குல்ல, ஆமாம், வச்சு ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சி விட்டேன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தூக்கி வெளில போட்டுருவேன். லேசா இருக்கிற முடியை அவர் கம்பி வச்சிருக்கேன். அப்புறம் ஆமா, அதை வச்சு கிளீன் பண்ணி கொடுத்துருவோம். சரி, ஓகே. அப்படியே கழுவுறது தான். அடுப்புல காட்டிலும் இந்த மாதிரி அடுப்பு கறி யூஸ் பண்ணி வாட்டுறது நல்லா இருக்கும். ஆமா, அடுப்பு கறி யூஸ் பண்ணி பண்றது நல்லா இருக்கும். அந்த வாடை, கேஸ் வாடை, அந்த வாடை இல்லாம சுத்தமா இருக்கும், நல்லா இருக்கும். அக்கா, நீங்க என்னக்கா பண்றீங்க? ஆட்டுக்கால தேய்ச்சி கழுவுறா. அந்த கழுகுல பூரா கழுவுறேன். ஆமா, அந்த அழுகு பூரா கழுவுறா. கழுவி முடிஞ்சேனே மஞ்சள் பொடியை போட்டு தேய்ச்சிடுறேன். ஓகே. காட்டுங்க, எப்படி கழுவுறீங்க காட்டுங்க. எப்படி தேய்ச்சி கழுவுனாத்தே வெள்ளட்டின்னு வரும். தேய்ச்சி கழுவி முடிஞ்சேனே மஞ்சள் பொடியை போட்டு 1 டிப்பு கழுவி வெட்டி குழம்பு வச்சுக்கிறேன். நல்லா சுத்தமா போட்டு இந்த தண்ணியை லேசா தண்ணியை தொளிச்சு புளிக்க விட்டா எல்லா இதுலையும் சேர்ந்துக்கணும். அவ்வளோதான். அவ்வளோதான். சூப்பர். ஆடு எப்படி உரிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் காலை பின்னிடுவோம். அப்புறம் வாயில கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலால் பண்ணிடுவோம். அலால் பண்ணி முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் 2 தொடையும் கீறுவோம். 2 தொடையை கீறிட்டோம்னா அப்புறம் மேலே தூக்கி மாட்டிட்டு தோலை அப்படியே கையில் வச்சு குத்தி இறக்கிட்டு அதுக்கப்புறம் குடல் தனியாக
இப்போ ஈரல் தனியாக எல்லாம் எடுத்துருவோம். ஓகே. அப்புறம் வந்து கறியும் அப்படியே முழுசா ஆடு வந்துடும். அப்புறம் கடையில் வந்து கறியை வந்து எலும்பு தனியாக கறி தனியாக பிடிச்சிடும். அவ்வளோதான். ஓகே. நீங்க வெறும் துறையா இல்ல பாண்டி துறையா? அப்படியே கொண்டாந்து விடுங்க. நீங்க வேற ஆரம்பிங்க. அஸ்மானியா நம்மகிட்ட கறி ரேட் எவ்வளோண்ணே? நம்மள்ட்ட வந்து கறி வந்து எலும்பு கறி 800 ரூபா, தனி கறி 900 ரூபானே. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். நம்ம எப்பயுமே கடா மட்டும் தான் போடுவோம். ஒரு சில பேர் போடுவாங்க பொட்டையாடு, புருவ இந்த மாதிரி போடுவாங்க. அது நம்ம கடையில் கிடையாதுண்ணே. நம்ம எல்லா ஆடு சின்ன குட்டி தான். 10 to 12 கிலோ வரைக்கும் தான் மதிப்புள்ள இடம் தான். நம்மள்ட்ட கரெக்டாக கட்டன் ரேட்டாக இருக்கும். சாப்பிட்டோம்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும் நம்மள்ட்ட எப்பயுமே. ஓகே. நம்ம ஒன்லி வெள்ளாடு மட்டும் போடுமா இல்லை? வெள்ளாடு வந்து வாரத்தில் 7 நாளில் 2 நாள் சனி ஞாயிறு வெள்ளாடு போட்டுருவோம் கன்ஃபார்மா. மற்ற நாள் பூரா செம்பரி தான். ஏன்னா இது மார்க்கெட்டு சிட்டிக்குள்ளே இருக்கனால வெள்ளாடு அவ்வளோவா இழுக்காது. வாரத்தில் 2 நாள் போட்டுருவோம் வெள்ளாடு. வெளி மாவட்டம் வெளியூர்ல இருந்து உங்களுக்கு கால் பண்றாங்கன்னா நீங்க அனுப்புவீங்களா? அனுப்புகிறோம்ண்ணே. சென்னைக்கெலாம் அனுப்புகிறோம். இங்கிட்டு கோயம்புத்தூர் இந்த மாதிரி லைன்லலாம் அங்கிட்டு தனிக்கறி கழிக்க மாட்டாங்க. பூரா எலும்பு மட்டன் தான் அப்படி கொடுப்பனால தனிக்கறியாக நம்ம அனுப்புகிறோம். ராம்நாடு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லாம் அனுப்பிக்கிட்டு. நம்பர் சொல்லிடுங்க. நம்பர் வந்து கடை நம்பர் 88 70 100 471 கடை நம்பர். அண்ணே இருக்கிறதுலே லைன் கறி தானே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2வது எடுத்துக்கிட்டீங்கன்னா கழுத்து கறி நல்லா இதாக இருக்கும். நல்லா சாஃப்டா இருக்கும். எந்த கறி நல்லா இருக்கும்? குழம்பு கறி குழம்புக்கு லைன் கறி தான் பெஸ்ட். இந்த கெட்டி கறி லேக்ல வாங்குறேன் அதுவாங்க. ஆனா அது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். லைன் கறி, கழுத்து கறி, ஷோல்டர் கறி இதுதான் நல்லா சாஃப்டா இருக்கும். நல்லா சூப்பரா இருக்கும். பின்சப்போ கொஞ்சம் ஹார்டா இருக்கும். பின்சப்போ கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஆனா டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி.